அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தாவேகா கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. பதவி என்றவுடன் திடுமென ஒரு கூட்டணியை உதறிவிட்டு ஓடிவிடவில்லை. அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு கொடுத்தது முதலே தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் முடிவு வெளியான பிறகு என தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் விசிகாவுடைய நடவடிக்கைகள், அவருடைய முடிவுகள், குறிப்பாக விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய பேச்சுக்கள் என்பது ஒவ்வொரு முறையும் அது மாற்றம் இருக்கின்றது, நேற்று ஒன்று இன்று ஒன்று என்பது போல மாறி இருக்கின்றது, குழப்பது ஏற்படுகிறது, முரணாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நாளில் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர் கேட்கப்பட்ட கேள்வி கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்த உடனே அது தானாகவே கூட்டணி முறிந்துவிட்டதாக, திமுக கூட்டணி முறிந்துவிட்டதாக ஆகாதா என்ற ஒரு கேள்வி கேட்கும் போது, அமைச்சரவையில் பங்கெடுத்துமே தவிர கூட்டணியை நாங்கள் முறிக்கவில்லை, அமைச்சரில் பங்கெடுத்தாலும் கூட திமுகவுடனான நட்பு என்பது தொடர்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலை ஏற்படும் போதெல்லாம் திமுக தலைமையிடம் அது குறித்து நாங்கள் கருத்து தெரிவித்திருந்தோம், பேசினோம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். திமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்குமே தவிர திமுகவுடனான நட்பு தொடர்கிறது என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அப்ப திமுகவோடு நட்பு இருக்கின்றது, தாவேகாவோடு கூட்டணி அரசில் பங்கெடுக்கக்கூடிய நிலை கூட்டணி இருக்கின்றது என்பது தொடர்ந்து குழப்பமாக தான் இருக்கின்றது. இது திருமாவளவன் தொடர்ந்து இது போன்ற குழப்ப நிலையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறாரா என்ற ஒரு விமர்சனம் பரவலாக பேசப்பட தொடங்கியவுடன் எஸ் பாலாஜி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு விளக்கம் இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது திமுக தான் கூட்டணி முறித்தது என சொல்கிறீர்களே, நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவளித்த போதே கூட்டணி முறிந்தது ஆகாதா என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு விடையளித்த திருமாவளவன் மேற்கண்ட நிலைப்பாடுகளையும் அப்போதிருந்த அரசியல் சூழலையும் விளக்கினார் என்றும், அதாவது தாவேகா ஆட்சி அமைக்க மே 9ஆம் தேதி என்று விசிக ஆதரவளிக்கும் முடிவு எடுத்த போதும், பின்னர் அமைச்சரவையில் சேருகிற முடிவை மே 21ஆம் தேதி எடுத்த போதும் திமுகவுடன் நட்புணர்வோடு தான் இருந்தோம் என்றும், விசிக நிலைப்பாடுகளை திமுக தலைமைக்கும் அவ்வப்போது தெரியப்படுத்தினோம் என்றும் கூறினார். அத்துடன் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்ததற்கான அதிகாரப்பூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்றும் கூறினார். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் விசிகாவுடைய முன்னணி பொறுப்பாளரை திமுக சேர்த்ததன் மூலமாக விசிகாவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி உறவில்லை என திமுகவை வெளிப்படுத்தியது என்றும், அது தமக்கு அதிர்ச்சி அளித்தது என்றும் திருமாவளவன் கூறினார் என்றும், ஆகவேதான் அவ்வாறு இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் கூட பேசியதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது யார் முதலில் கூட்டணி முறித்தது என்பதே ஆகும். அதற்கு திருமாவளவன் அவர்களுடைய பதில் திமுக தான் கூட்டணி முறித்தது என்பதாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது கூட்டணி தொடர்பாக திருமாவளவன் இன்றைய நாளில் பேசும்போது கூட திமுகவுடன் கூட்டணி நட்பு என்பது இப்போதும் தொடர்கிறது என்று பேசியிருந்தார். ஆனால் எஸ் பாலாஜி அது குறித்து பேசும்போது நட்பு தொடர்கிறது என்று அவர் ஏற்கனவே நடந்ததை நினைவுபடுத்தினார். அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதை தவிர இப்போது நடக்கக்கூடியதாக அவர் தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையாக தான் இது பார்க்கப்படுவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக அமைச்சர் வன்னியரசு பேசும்போது கூட எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தி விட்டார், திமுக நட்பு தொடர்கிறது என்று தெரிவித்து விட்டார் என்று இன்றைய தினம் அமைச்சர் வன்னியரசு கூட தெரிவித்திருந்தார். ஆனால் எஸ் பாலாஜி நட்பு தொடர்கிறது என்று சொல்லவில்லை, ஏற்கனவே தொடர்ந்தது என்றுதான் திருமாவளவன் சொன்னார் என்று இப்போது பதிவு போட்டிருக்கிறார். இப்படி விசிகாவில் தலைவர்கள் முதல் அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வரை பேசக்கூடிய கருத்துகள் ஒவ்வொன்றும் மாறாக முரண்பட்டு இருக்கிறது என்பதை இது காட்டுவதாக தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனந்தி.